ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டில் இருக்க பேண்ட்ரியை நான் வந்து மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன், அதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். அதை தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ப்ரொவிஷன்ஸும் கொண்டு வந்த பில்லோட நம்ம ப்ராடக்ட்ஸை க்ராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சண்டே அன்றைக்கெலாம் போகும்போது கூட்டமாக இருக்கும். பசங்க வந்து பில்லிங் போடும்போது 1, 2 வந்து மாற்றி போடலாம், இல்லை ஓவர் பில் கூட பண்ணிடலாம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம போய் அவங்கக்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா பல்கில் வாங்கும்போது அந்த கடையில் இன்னும் நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்கு வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 டைப் ஆஃப் பை எடுத்துகிட்டு போவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாலிட்ஸ், அதாவது நம்ம அரிசி, பருப்பு இந்த மாதிரி சாலிட் ஐட்டம்ஸ் அதுக்கெல்லாம் வந்து 1 இல்லை 2 பை நம்ம வாங்குறத பொறுத்து. இன்னொரு பை வந்து பார்த்திங்கன்னா லிக்விட்ஸ், ஆயில், எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அதுக்கு வந்து ஒரு பையும். 3வது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ், அதாவது டிட்டர்ஜென்ட்டு, விம்மு, பீதாம்பரி, ஊதுவத்தி இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் சேர்ந்த இது வந்து 3 பையாக நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஏன்னா பைக்கில் வரும், காரில் வரும், ஒன்றோடு ஒன்று உரசும். ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது பிரிஞ்சு போச்சுன்னா மொத்த பையும் வீணாக போடும். ஒரு பை எடுத்துகிட்டு வந்திங்கன்னா. ஸோ 3 டைப் ஆஃப் பை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி, டீ, அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன கண்டெய்னர் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பேக்கெட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காஃபியெல்லாம் நம்ம பெரிய பேக்கெட் வாங்கினோம்னா அதை கட் பண்ணி கண்டெய்னரில் மாற்றி மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து மொத்தமாக போயிடும். ஸோ ஒரு 200 கிராம் பிடிக்குது கண்டெய்னர்னால் 200 கிராம் பேக்கெட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2, 3 நீங்கள் வாங்கிக்கோங்க உங்கள் மாத தேவைக்கேற்ற மாதிரி. அது வந்து நம்ம காஃபி ஸ்மெல் போகாது. சேம் வித் நம்ம ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டமுக்கும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமில் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இப்போ காஞ்ச மிளகா அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா 200 கிராம் தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா பொருள் வைஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஜாடியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர், அதாவது 1 கிலோ போடலாம். ஆனால் என்கிட்ட வந்து இதில் கொள்ளளவு வந்து இந்த காஞ்ச மிளகா வந்து 200 கிராம் தான் உள்ளே போகும். அடைச்சி வைக்கலாம், பட் பொருள் வீணாயிடும். ஸோ நம்ம கண்டெய்னர் வாங்கும்போதே நம்ம வந்து 1000 ml இல்லை 1 லிட்டர்னால் கரெக்டாக அது மட்டும் வாங்காமல் 1200, 1300 அந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் ரொம்ப அடைச்சி வைக்காமல் கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நம்ம பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. இது வந்து மேசன் ஜார் டைப். இது எல்லாமே நான் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 15 வருஷம் பழசு இந்த கீழே ரோவில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அமேசானில் ஒரு 6 ஜாடி இல்லை 8 ஜாடி அது மட்டும் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஐட்டம்ஸ், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த பருப்பு, அரிசி எதெல்லாம் பூச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆஃபரில் நிறைய குவான்டிட்டியில் பல்கில் வாங்கி வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி இப்போ எல்லாமே 3 பேர் இல்லை 4 பேர் குடும்பமாக தான் இருக்கும். அதுக்கு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 2 கிலோ பருப்பு, 2.5 கிலோ பருப்பு அவ்வளோதான் ஆகும். இப்போ ஒரு 4 கிலோ 5 கிலோ நம்ம வாங்கி வச்சோன்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். விலை ஒன்றும் பெருசாக ஏறாதுங்க. ரொம்ப பீக்கு ஸ்டீப்ஸ்லாம் வந்து ப்ரைஸிங்கில் இருக்காது. ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். நம்ம மாதம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டாலும் நல்லது. ஸோ ஆஃபரில், காம்போ ஆஃபரில் இந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டு பிடிச்சி போச்சுன்னா அவ்வளவும் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு நம்ம வாங்காமல் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 3 எல்லோ ஜாடியை பற்றி சொல்லியே ஆகணும். பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கா வந்து விற்றுட்ருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஜாடி 150 ரூபா தான். நம்பவே முடியல. குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொளத்தூரில் கங்கா தேட்டர்னு யாருக்கா தெரிஞ்சிருந்தால் அது ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் முன்னாடி ஒரு அக்கா வந்து சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப நாமினல் 150 ரூபா தான். அதில் வந்து எப்படியும் ஒரு 750
150 ml கெப்பாசிட்டி பிடிக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறதுனால இந்த ஜாடியெல்லாம் எங்கே வாங்கினன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நெஸ்டேஷியா பிராண்ட்லேருந்து வாங்கினேன். ஆசை யாருங்க விட்டது, யூடியூப்பில் எல்லாரும் எங்கே பார்த்தாலும் இந்த ஜாடி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த க்ரீன் கலரில் பேர்ட்ஸ் வச்சு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா என் கபோர்ட் வந்து க்ரீன் கலர் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜாடி எல்லாமே வாங்கியிருந்தேன். அடுக்கி வச்சு பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்லாம் நான் இப்போதைக்கு பார்க்கல. ஆல்ரெடி இருக்கிற ஜாடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் தீம் மேட்ச் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஜாடி அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மசாலா டப்பாவும் பார்த்திங்கன்னா நல்ல உட்டனில் உள்ளே வந்து ஒரு பிராஸ் ஃபினிஷோட சூப்பராக இருக்கும். இது வந்து YFL அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு பிராண்ட்லேருந்து அவங்களும் யூடியூப் வீடியோஸ் போடுறாங்க. அவங்களோட ஹோம் க்ரோன் பிராண்ட், அதாவது இந்தியாவில் செய்கிற பிராண்டு. அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி இருக்குது. அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் சொல்கிறேன். இப்போது காலியாக இருந்த ஜாடியில் என்னென்ன ரீஃபில் பண்ணமோ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறான்னு காட்டுறேன். நான் வந்து இந்த மாதம் சாம்பார் பொடியை அரைக்கணும். அதுக்கு வாங்கின்னு வந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தனியாக ஒரு கட்டைப்பையில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அதெல்லாம் இனிமேல் வந்து நல்லா மொட்டை மாடி வெயிலில் காய வச்சு அரைச்சி வைக்கணும். இதில் ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒன்று டிரான்ஸ்பரண்ட்டாகவோ இல்லை இந்த மாதிரி ஒயர் கூடையாவோ நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் வைக்கிறோம் அப்படிங்கிறது அதில் தெரியும். அப்போ நம்ம வந்து வேஸ்டேஜ் நிறைய இல்லாமல் கண்ணுக்கு நேராக பொருள் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து ஒரு சிகப்பு பக்கெட்டு இல்லை ப்ளூ பக்கெட் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அடியில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்றது தெரியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, தனியாக ஒரு டப்பா, அதாவது டிரான்ஸ்பரண்ட் டப்பாவில் கட் பண்ண பேக்கெட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் பொருள் காலி ஆகிடுச்சுன்னு நினச்சி திருப்பி போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வருவோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணதுக்கு தனியாக ஒரு டப்பா வச்சுருந்தோம்னா, கட் பண்ண டப்பா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நம்ம எடுத்து அதில் இருக்கிறத நம்ம ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான டிப்பு. இந்த கபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் மட்டும் வைக்கிறதுக்குன்னு சொல்லி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் நல்ல சூப்பர் வெயில். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சாம்பார் பொடிக்கு தேவையானதெல்லாம் நல்லா மொட்டை மாடியில் காய வச்சு மிஷினில் கொடுத்து சூப்பராக அரைச்சின்னு வந்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோ இல்லை 1.25 கிலோ பொடி என்ன தேவையோ அதை கொடுத்து தான் நான் அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு நிறைய குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லும் அந்த காட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து போயிடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்பப்போ நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன். மாவு மில் வந்து பக்கத்தில் தான் இருக்கேன், அதனால் ரொம்ப வந்து பெருசாக யோசிக்காமல் இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் புது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பில்டரே வந்து இந்த மாதிரி ஃபுல் பேண்ட்ரி செட்டப், மாடுலர் கிச்சன் எல்லாமே ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. நான் என் பழைய வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரே ஒரு ஷெல்ஃபில் மொத்தத்தையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்கிட்ட பொருள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போது எனக்கு இவ்வளோ ஸ்டோரேஜை பார்த்தோன்னே இதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னு கூட தெரில. ஸோ எனக்கு வசதியாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு தீமில் தான் நான் இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உள்ள கண்டெய்னர்ஸு, குவான்டிட்டி எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கும். இதோட லிங்க்ஸ் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் வீடியோஸ் தான். இந்த வீடும் நான் பார்த்து என்னோடய வீடு இல்லையா, அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ண உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.